அதே மாதிரி அதோடைய அந்த நன்னாருடைய அந்த அந்த கோயிலுடைய இன்னொரு ஃபசீலத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் நீதிமன்றமாகவும் இருந்து, அதோடைய பூசாரி தான் நீதிபதி. எவ்வளோ பெரிய அப்போ அவருடைய தீர்ப்பை இறைவனுடைய தீர்ப்பை அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. என்னது, அவர் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டார் அப்படின்னா அதுதான் இறைவனுடைய தீர்ப்பாக அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, அந்த நன்னாருடைய கடவுளுடைய அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த இப்ராஹிம் நபியுடைய குலத்தை சேர்ந்தவர் தான் மன்னராகவும் இருந்தார். மன்னரும் வெளியால் கிடையாது. மன்னரும் அந்த மன்னர் ஃபேமிலி ராஜவம்சமும் அவங்க தான், தெய்வீக வம்சமும் அவங்க தான். அந்த இதில் அவங்க இருந்தாங்க. அந்த மன்னருடைய பேர் உர்நம்மு அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மாறுது. மிகப்பெரிய லெவலில் அவங்க டாமினேட் பண்ணி வாழ்ந்துருந்துருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பூசாரி பேசுனா கடவுள் பேசுன மாதிரி. இன்றைக்கி கடவுளுக்கு சேவை செய்பவரையும் என்னன்னு கூப்பிட்றாங்க, சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிடுவாங்க. சாமி வர்றாரு, சாமி போகிறாரு. இன்றைக்கி நம்ம பள்ளியாசல்லேருந்து இவர் நம்ம இமாம் சுதேஷ் வந்தாருன்னா முசாபா செய்கிறதுக்கு எப்படி போட்டி போடுறாங்க. அவரை ஒரு கண்ணியமாக பார்த்து அப்படியே வாங்க 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 ஜி வாங்க அப்படிம்பாங்க. அப்போது அது மாதிரி இவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இவங்க மக்கள் இவங்களை வணங்கவே வச்சுருந்தாங்க. மன்னர் ஏன் கடவுளாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். ஏன் அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர், அந்த ஃபேமிலியே புனித ஃபேமிலி. அதிலும் மன்னர் ஃபேமிலி தேர்வு செய்யப்பட்ட ஃபேமிலி. அது வாழடிய வழி வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அன்கோ இருந்தது. கோயில் நிர்வாகம், அதாவது இவங்களுக்கும் மன்னருக்கும் அந்த க்ரீமில் பங்கு இருந்துச்சு, என்ன இவங்களுக்கும் பங்கு இருந்துச்சு. மொத்தத்தில் 2 பேருமே உழைச்சி சாப்பிட்ற குரூப்பு கிடையாது. மக்களை சுரண்டி திங்கிற குரூப்பாக அவர் இருந்திருக்கிறார். இப்படி 5000 கடவுள்கள் இந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்கிற பட்சத்தில் இப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த சிலைகள் வெறும் வழிபாடு அந்தஸ்து மட்டும் கிடையாது, ஆட்சிக்கும் இந்த சிலைகளுடைய காரணத்தை தான் அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த பொருளாதார விஷயங்களும் அந்த சிலைகளை சுற்றி தான் இருந்துச்சு. அரசியல் சமூகம் சார்ந்த கட்டமைப்பு எல்லாமே எப்படி இருந்திருக்கு, அந்த சிலைகளை சுற்றி தான் அங்கே இருக்குது. போலி கடவுள்களை ஒருத்தன் உருவாக்குறான் அப்படின்னு வச்சிங்களேன், அது பொய் சொல்லி தான் உருவாக்க முடியும். அப்படி தானே, ஒரு விஷயத்தை பொய் சொல்லி தான் உருவாக்கு. ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா எதுக்கு பொய் சொல்லுவான்? ஒருத்தன் பொய் சொல்கிறான்னா எதுக்கு சொல்லுவான்? அங்கே ஒரு லாபம் அவனோட அதோட இணைஞ்சிரும். எந்த பொய்யும் இலவச பொய்கள் கிடையாது. எந்த பொய் வேணாலும் பாருங்கள், அந்த பொய்யில் ஒரு லாபம் ஒளிந்திருக்கும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த பொய்யை முதல்ல டெமாலிஷ் பண்ணுது. ஏன் இஸ்லாம் மனிதர்களுடைய பிரச்சனையை எடுத்தோடனே மனிதர்களை சரிப்படுத்திட்டு அல்லது அவங்களுடைய பொருளாதார நிலைமையை சரிப்படுத்திட்டு அவங்களுடைய சுரண்டலை சரி பண்ணிவிட்டு அந்த சீர்திருத்தத்தை பண்ணிவிட்டு கடைசியாக இந்த கடவுள் விஷயத்தை சரி பண்ணலாமே, அப்படியே அந்த உல்டாவை பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால் உல்டாவாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்படி போக 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 அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, அது அந்த பொய்க்கடவுளோடு அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த கடவுளோட பூசாரிகளை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்க, சாமியை கேள்வி கேட்குறியம்மா, புரியுதா? இப்போ இன்றைக்கி நான் இன்றைக்கி எடுத்துங்க, நாடுங்கிறது தனி, ஆட்சிங்கிறது தனி. நீங்கள் ஆட்சியை குறை சொன்னீங்கன்னா அவன் என்னம்பா, ஆன்டி நேஷ்னலும்பா. நாட்டை குறை பேசுகிறியா, தேசபக்தி இல்லையா உனக்கு தேசபக்தி இல்லையா அப்படிமா. அப்போ பக்திங்கிறது ஒரு நல்ல ஒரு டூலு, மக்களை ஏமாத்துறதுக்கும் வாய் அடைக்கிறதுக்கும் பாமர மக்களில் டைவர்ட் பண்ணுறதுக்கும் அசல் பிரச்சனையிலேருந்து திசை திருப்புறதுக்கும் பக்திங்கிறது ஒரு பயங்கரமான டூலு.